நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தன்னுடைய தேவனை சந்திக்கும்படியாக தான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பின்னர் தேவன் அவனை சந்தித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 28 மற்றும் 30 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு லாபானுடைய கூடாரத்தை விட்டு வெளிவந்து கர்த்தரால் நடத்துவிக்கப்படும் பொழுது அங்கே அவனுடைய பிரயாணத்தின் போது தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பின்னர் தேவன் அவனை சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பெற்றவனை அழைத்து செல்ல அவர் அங்கே அவனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. யாக்கோபாக இருந்தவன் இஸ்ரவேலாக மாறுகிறான். யாக்கோபினுடைய சந்ததி பெருக ஆரம்பித்தது. இஸ்ரவேல் இந்த பூச்சக்கரம் முழுவதும் தன்னுடைய ராஜ்யத்தை நிரப்பத்தக்கதான ஒரு கிரியைகளை செய்யும்படியாக ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலுடைய நாமம் கொண்டவனாக யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபை சந்தித்த தேவன் அங்கே யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற நாமத்தை மாற்றி அந்த இஸ்ரவேல் என்ற நாமம் இந்த பூமி உள்ளளவும் இருக்கும்படியான ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தமது ஜனங்களை சந்திக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் பார்த்தோம், இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று. இங்கே கர்த்தர் தமது ஜனங்களை சந்திக்க வருவதாக இங்கே சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தனது ஜனங்களை சந்திக்க வருகிறார். யார் இந்த ஜனம்? அவருடைய சொந்த ஜனம். யார் அந்த சொந்த ஜனம்? இஸ்ரவேல் அவருடைய ஜனம். இஸ்ரவேல் என் ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சகலமும் அவர் மூலமாக அவராலே உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சகல ஜனங்களும் அவருடையவர்கள். பூமியும் அதனுடைய சிருஷ்டிப்புகள் யாவும் அவருடையவர்கள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கே தம்முடைய ஜனம் என்று ஒரு ஜனத்தை பிரித்தெடுக்கிறார். அந்த ஜனம் இஸ்ரவேலராக சாட்சியிடப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் என்ற அவருடைய ஜனம் மற்ற ஜனங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம், மற்ற ஜனங்களில் இருந்து மகத்துவம் உள்ள கிருபையை பெற்ற ஒரு ஜனம். யாக்கோபு போராடி பெற்ற அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைய வரையிலும் இந்த பூச்சக்கரத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருபையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஜனம் என்று சொன்ன அந்த ஜனமானது தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் கொண்ட ஜனம், தங்களுக்குள்ளாக ஆத்மா கொண்ட ஜனம். அவர்கள் கர்த்தத்துவ ஜனங்கள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த கர்த்தத்துவ ஜனங்கள் தேவத்துவ ஜனங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த கர்த்தத்துவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுமைக்கு உள்ளாக தங்களுடைய கிரியைகளை இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றுவதற்காக முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். அப்படி அனுப்பப்பட்ட அந்த ஜனமானது தனக்குள்ளாக மற்ற ஜனங்கள் பெற இயலாதிருக்கக்கூடிய ஒரு ஆவியின் சரீரத்தை தன்னகத்தை கொண்ட ஜனம். அந்த தன்னுடைய ஜனத்தை சந்திப்பதற்காக அவர் வருகிறார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய அந்த சந்திப்பு அங்கே ஒரு பலத்த ஜாதியை உருவாக்கக்கூடிய சந்திப்பாக ஆசீர்வாதமாக அங்கு அவனுக்கு அமைந்தது. யாக்கோபு இஸ்ரவேலராக மாறி அந்த இஸ்ரவேல் சகல நன்மைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையின் பாத்திரமாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எகிப்து தேசத்திலே யாக்கோபினுடைய சந்ததி அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேளை அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டினபடியினால் அங்கே அவர்களை மீட்கும்படியாக கர்த்தர் அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்த அந்த தேவனானவர்
யாக்கோபை சந்தித்த தேவன், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் அங்கே எகிப்திலே உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். யாக்கோபினுடைய புத்திரர்களை சந்தித்தார். எகிப்தின் அடிமை தேசத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்காக வந்து இறங்கினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, கர்த்தர் இங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்க வரக்கூடிய இந்த சந்திப்பானது அவர்களை ரட்சிக்க அவர் வந்து எழும்பின சந்திப்பாகும். அவர் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கிறவராக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எபிரேயருடைய தேவன் தங்களை சந்தித்ததை அவர்கள் அறிக்கையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எபிரேயருடைய தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். எபிரேயருடைய தேவன் அங்கே யாக்கோபினுடைய புத்திரரை சந்தித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க போவதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாகவும் அறிவித்திருக்கிறார். யாக்கோபு அங்கே தேவ சமூகத்திலே சந்திப்பின் போது ஆசீர்வாதத்தை பெற்றவனாக தன்னுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த பாத்திரமாக காணப்படுகிறான். யாக்கோபு அங்கே ஆசீர்வாதத்தை அந்த சந்திப்பின் போது தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் போராடி பெற்றுக் கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அப்படி போராடி பெற்றுக்கொண்ட அந்த சந்திப்பின் போது கிடைத்த அந்த ஆசீர்வாதம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்குள்ளாக பெருக ஆரம்பித்தார்கள். அப்படி பெருகி வளர்ந்த அந்த ஜனமானது சிறுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படி சிறுமைப்படுத்தப்படக்கூடிய அந்த வேளையிலே கர்த்தர் அந்த ஜனங்களை சந்திக்க வந்து அந்த ஜனங்களை அங்கிருந்து மீட்டு எகிப்தின் அடிமை தேசத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்துக் கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளாக குடியமர்த்துவதற்காக அழைத்துச் செல்கிறார். இந்த நிகழ்வுகள் பின்னர் நிகழும் என்பதை அங்கே யோசேப்பு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, யோசேப்பு தன்னுடைய சகோதரரை அழைத்து நிச்சயமாய் தேவன் உங்களை சந்திப்பார், அந்த சந்திப்பின் நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, யோசேப்பு இங்கே சொன்ன தீர்க்க தரிசனம் பின்னர் நிறைவேறுகிறது. எகிப்தின் அடிமை தேசத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனம் யோசேப்பினுடைய எலும்புகளை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, வாக்குத்தத்தம் செய்த அந்த காரியத்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை வாக்குத்தத்தமாய் சுதந்திரிக்க செல்லக்கூடிய அந்த ஜனங்களையும் அவர் சந்திக்க வருவார் என்று யோசேப்பு தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிறார். யோசேப்பின் மூலம் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட இந்த கிரியையானது, இந்த சாட்சியானது பின்னர் மோசேயின் நாட்களிலே அங்கே நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வந்ததை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பாத்திரங்களாக மோசேயும் ஆரோனும் சாட்சிகளாக விளங்குகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன், உங்களை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. எகிப்திலே சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த ஜனத்தை, எகிப்தின் அடிமை தேசத்திலே நெருக்கப்பட்ட அந்த ஜனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு அழைத்து செல்ல போகிற அந்த கிரியைகளும் அங்கே முன்னமே சாட்சியாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவதை அவர் முன்னதாக தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அப்படி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதும் அங்கே சாட்சியிடப்படுகிறது. இங்கே யோசேப்பு தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அங்கே அந்த கிரியைகள் நிறைவேறும் பொழுது மோசே சாட்சியாக அறிவிக்கிறார். மோசேயும் ஆரோனும் அந்த கிரியைகளை நிறைவேற்றுகிற சாட்சிகளாக அன்றைக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சாட்சியிடுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மூப்பர்கள் மத்தியிலே
இதை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று. அங்கே யோசேப்பு சாட்சி கொடுத்தாரே, தீர்க்க தரிசனமாக உரைத்தாரே, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்திக்க வருவார் என்று. அப்படியான சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறதை தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சந்திக்க வரக்கூடிய அந்த வேளை சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலரை எகிப்து தேசத்தில் இருந்து வரவழைத்து செல்லும் பொழுது அவர் ஜனங்களை சந்திக்க ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். மோசே, ஆரோன் என்பவர்களை முன்னின்று வழிநடத்தி அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றார். அப்படி வழிநடத்தப்பட்ட அந்த ஜனங்களை அங்கே சந்திக்கும் பொருட்டாக தனக்கென்று ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பலிபீடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் அங்கே ஆசரிப்பு கூடாரம் என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக அந்த ஜனங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே பிரமாணத்தை கட்டளையிட்டார். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. பலிபீடம் இருக்கக்கூடிய ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய பலிபீடத்திலே மாத்திரம் பலியிட இஸ்ரவேலர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் கண்ட இடத்திலும் பலியிட அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த பலிபீடத்திலே செய்யக்கூடிய பலி கர்த்தர் அவர்களை சந்திக்கும் போது அவர் சமூகத்திலே அது நினைவு கூறக்கூடிய பலியாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் சந்திக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய அந்த கூடாரத்தில் சாட்சியின் பெட்டி இருக்கக்கூடிய இடமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சாட்சியின் பெட்டி அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சாட்சியின் பெட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு சாட்சியின் சன்னதி என்று வேறொரு நாமமும் இடப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்கு சாட்சியின் சன்னதி என்று வேறொரு நாமம் சூட்டப்படுகிறது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சேலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுடைய மாமிசத்திற்குரிய அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக அங்கே அடிமை தேசத்தில் இருந்து, எகிப்து தேசத்தில் இருந்து அவருடைய ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து செல்வதற்காக கர்த்தர் அந்த ஜனங்களை சந்திப்பதற்காக வந்தார். அவர் சந்திக்க வருவதை சாட்சியிடக்கூடிய சாட்சியாக யோசேப்பின் மூலம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இவைகள் யாவும் கர்த்தர் யாக்கோபை சந்தித்து அந்த வேளையிலே கிருபையாய் அந்த ரட்சிப்பை யாக்கோபு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சந்திப்பு இஸ்ரவேலர்களுக்கு மகத்துவமுள்ள ஒரு விடுதலையை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினது. அது அவர்கள் மாமிசத்திலே யாருக்கும் அடிமையில்லாத இருக்கக்கூடிய ஒரு வேளை. அவர்கள் சுதந்திரமாக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு வேளை. அதற்காக அங்கே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அதற்காக கர்த்தர் அந்த இடத்திலே அவர் அந்த ஜனங்களை சந்திக்க வந்தார். அந்த சந்திப்பு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அந்த சந்திப்பு அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தது. அந்த சந்திப்பு அங்கே பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மிக்க உள்ள ஒரு தேசத்தை, அவர்கள் பிரயாசப்படாது உருவாக்கப்பட்ட தோட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற சந்திப்பு அங்கே மாமிசத்திலே நன்மையை கொடுப்பதற்காக கர்த்தர் முன்னமே அறிவித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டதை நிறைவேற்றி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதாக சாட்சியிட்ட சாட்சியாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பதற்காக மற்றொரு சந்திப்பின் வேலை கொண்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் இங்கே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பிய போது கர்த்தர் அந்த கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்த போது அங்கே அவர்கள் பயமடைந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரக்கூடிய ஒரு சந்திப்பை குறித்து சாட்சியிடப்படுகிறது. இந்த சந்திப்பானது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர் மகிமைப்படக்கூடிய ஒரு காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்திப்பானது
மாமிசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே அடிமை தளத்தில் இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக சாட்சியிடப்படவில்லை. இந்த சந்திப்பானது தமது ஜனம் என்று சாட்சியிட்டாரே, என் ஜனம் என்று சாட்சியிட்டாரே, அந்த ஜனத்துக்கு தாக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவின் சந்திப்பாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தமது ஜனம் என்று கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து தனது என்ற நிலையை எடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தன் ஜனம் என்று கொடுக்கக்கூடிய சாட்சியை ஜனம் என்று கொடுக்கக்கூடிய சாட்சியாக அது விளங்குகிறது. தனது ஜனம் என்று கர்த்தத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட அந்த உறவினை அங்கே நிறுத்தக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இறுதியாக சந்திக்க வரக்கூடிய ஒரு சந்திப்பாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பு வார்த்தையானவர் மாமிசத்திலே வெளிப்பட்டு சந்திக்க வரக்கூடிய ஒரு சந்திப்பாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய இந்த சந்திப்பானது அங்கே இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தத்துவ கிரியையில் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய சந்திப்பாக சாட்சியிடப்படுகிறது. இந்த சந்திப்பை குறித்துத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய இந்த சந்திப்பானது அவர்கள் தமது ஜனம் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த கர்த்தத்துவ கிரியைக்குள்ளாக அவர்கள் நிறைவடையக்கூடிய ஒரு கிரியையை செய்வதற்கு முன்பாக அவர் வரக்கூடிய சந்திப்பாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய ஜனமாக சாட்சியிடப்பட்டது. அந்த தன்னுடைய என்று சொல்லப்படுகிற அந்த கிரியைக்குரிய காரியமானது அவர்கள் சரீரத்துக்குள்ளாக பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய தொடர்பை குறித்ததாகும். அந்த சந்திப்பானது அந்த கர்த்தத்துவத்திலே வரக்கூடிய சந்திப்பு, கர்த்தத்துவத்துக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய சந்திப்பு. முன்னர் கர்த்தத்துவத்துக்குரியவர்கள் மாமிசத்திலே பட்ட அடிமைத்தனத்திலும் சிறுமைப்படுதலிலும் வேதனையிலும் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சாட்சியிடப்பட்டது. இப்பொழுது பின்னர் வரக்கூடிய இந்த நிகழ்வானது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம், தன்னகத்தே இருக்கக்கூடிய ஆத்மா என்ற உள்ளான சரீரம், அங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறவு அது நிறுத்தப்பட போகிறதை குறித்து அங்கே சாட்சியாக முன்னறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு சந்திக்கக்கூடிய சந்திப்பாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தீர்க்கதரிசி சாட்சியிடுகிறார், இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே ஒரு சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பானது அவர்கள் தனது ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபையை இழக்கப் போகிற ஒரு நிலையை அந்த ஜனங்களுக்குள்ளாக அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதை சாட்சியிடக்கூடிய சாட்சி நிகழ்வாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்வு அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கர்த்தத்துவ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. முன்னர் தேவத்துவ ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தனது ஜனத்தை சந்திக்க வந்தார். இங்கே மறுபடியும் அவர் தனது ஜனத்தை சந்திக்க வந்தபோது அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த கர்த்தத்துவ கிரியையை, கர்த்தத்துவத்துக்குரிய அந்த சாட்சியை அவர்கள் மத்தியிலே நிறுத்த போகிற நிலையை அவர்களிடத்திலே எச்சரிப்பாக அங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் அவர்களை சந்திக்க வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய இந்த சந்திப்பை குறித்து சகரியா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 73, 74 மற்றும் 75 வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் சொன்னபடியே, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவதை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவித்திருக்கிறார். அங்கே முன்னறிவிக்கப்பட்ட அந்த காரியம், தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட அந்த காரியம் அது நிறைவேறும் பொழுதும் அங்கே சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து, அவருடைய ஜனத்தை சந்தித்து, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய ஜனமானது உள்ளான மனிதனை கொண்டிருக்கக்கூடிய ஜனம், கர்த்தத்துவத்துக்குரிய ஜனம். அப்படி கர்த்தத்துவத்துக்குரிய தமது ஜனத்தை அவர் சந்தித்து ரட்சிக்கும்படியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இரட்சிப்பானது கடைசி வேளையிலே பிரமாணத்தை இலகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ரட்சிப்பாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இலகுபடுத்தி கொடுக்கப்படக்கூடிய அந்த ரட்சிப்பு அந்த ஜனங்களை அங்கே ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பாக, ரட்சிப்பின் கொம்பாக அங்கே உயர்த்தப்படுகிறது. தேவன் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னறிவித்தபடி இங்கே ஒரு கிரியை நிறைவேறப் போகிறது. அந்த கிரியை நிறைவேறுவதற்கு முன்பாக
இங்கே சகரியா ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி அவருடைய ஜனத்தை குறித்து அவர் சந்திக்க வரக்கூடிய அந்த நிகழ்வு இங்கே யோவான் ஸ்நானகனாக பிறந்த அந்த பாலகன் பிறக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக இங்கே அறிவிக்கப்படுகிறது. இங்கே ஒரு நிகழ்வு சாட்சியிடப்படுகிறது. அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருகிறார் என்று. அப்படி தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவதற்கு முன்பாக நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 76வது வசனத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே சந்திக்க வந்தபோது அங்கே மோசேயின் மூலமாக தூதன் அனுப்பப்படுகிறார். அந்த தூதன் அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிறவனாக காணப்படுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக மாமிசத்திலே பட்ட அந்த சிறுமையை அடிமைத்தளத்திலிருந்து ரட்சிக்கும் பொருட்டாக அங்கே அந்த தூதன் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்படுகிறார். அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருவதற்கு முன்பாக தூதன் அனுப்பப்படுகிறார். முச்செடியின் மத்தியிலிருந்து அந்த தூதன் சாட்சி கொடுத்தான். அந்த தூதன் மோசேயோடு கிரியைகளை செய்கிறவனாக காணப்பட்டான். அந்த ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளாக சென்று அந்த ஜனங்களை குடியமர்த்தும் வரையிலும் அந்த கிரியைகளை செய்தவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் தம்முடைய சந்திப்பின் வேலைக்கு முன்பாக அப்படி அவர் சந்திக்க போகிற ஒவ்வொரு கிரியையும் தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி தீர்க்க தரிசனமாக சாட்சியிட்ட அந்த சந்திப்பின் நிகழ்வுகள் அது நிகழும் போது அது தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றப்பட்டது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சாட்சியிடும் பொருட்டாக தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். தூதர்கள் வந்து ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய சந்திப்பை அங்கே சாட்சியிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்த வேளையிலே அவர்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து வருகிறார். அப்படி வழிநடந்த போது அந்த ஜனங்களை அங்கே சந்திக்கும் பொருட்டாக ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்கிறார். சாட்சியின் கூடாரம் என்ற ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை என்பது பிரமாணமாகும். அந்த உடன்படிக்கை பெட்டி தூதன் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்ட உடன்படிக்கை, மோசே என்ற தூதன் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அங்கே சாட்சியிடப்படுகிறது. அந்த உடன்படிக்கை அந்த ஜனங்களை சந்திக்கிற ஒரு சந்திப்பாக கர்த்தர் தம்முடைய சந்திப்பின் கிரியைகளை சாட்சியிடுகிறதாக அமைகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் தம் வருகைக்கு முன்பாக அவர்களை சந்திக்கும் முன்பாக தூதர்களை அனுப்புகிறார். 7 சபை காலங்களிலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரமாக காணப்படுகிற சபைகளுக்குள்ளாக அங்கே நியாயப்பிரமாணமாகிய சபை பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அந்த சபை பிரமாணமானது கர்த்தர் தான் தெரிந்தெடுத்த அந்த கூடாரமான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக காணப்படுகிற உடன்படிக்கையாக காணப்படுகிறது. அது பிரமாணமாக காணப்படுகிறது. அந்த கூடாரத்துக்குள்ளாக பலியிடச் செல்கிறவர்கள், அந்த கூடாரத்துக்குள்ளாக அமர்ந்து பலியிடுகிறவர்கள், அந்த சபைக்குள்ளாக அமர்ந்து பலியிடுகிறவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கர்த்தருடைய சந்திப்பை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, பிரமாணம் சாட்சியிடப்படக்கூடிய இடம் அது பிரமாணங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 7 பொன் குத்துவிளக்குகள் இருக்கும் இடம் அங்கே சாட்சியின் கூடாரமாக சாட்சியிடப்படுகிறது. 7 பொன் கொத்து விளக்குகளும் இருக்கக்கூடிய அந்த இடம் 7 சபை காலங்களிலும் கர்த்தர் ஆசரிப்புக்கென்று தெரிந்தெடுத்த ஸ்தலமாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை சாட்சியிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலமாக காணப்படுகிறது. அந்த ஸ்தலத்துக்குள்ளாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக, அந்த சபைக்குள்ளாக, அந்த குத்து விளக்கை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிக்குள்ளாக கடந்து வந்து சென்று பலியிடுகிறவன் கர்த்தருடைய சந்திப்பை அங்கே அங்கீகரித்தவனாக, கர்த்தருடைய சந்திப்புக்குள்ளாக அவரை சந்திக்கிறவனாக சாட்சியிட நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபையை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, கர்த்தர் எப்படி இஸ்ரவேலர்களை சந்திக்க அங்கே மாமிசத்திலே வெளிப்பட்டு வந்தாரோ அதே போல அந்த வார்த்தையானது கிறிஸ்தவர்களையும் சந்திக்க வரும். கிறிஸ்தவர்களை சந்திக்க வரக்கூடிய அந்த சந்திப்பின் நிலையானது சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 3, 7 மற்றும் 8 வசனங்கள். இதோ என்னோடே பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள்,
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தூதன் சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். அந்த தூதனானவன், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக சாட்சியிடுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. தூதன் புறப்பட்டு வந்து சந்திக்க வருவான். கிறிஸ்தவர்களாகிய நம்மை சந்திக்க வருவான். அப்படி சந்திக்க வரக்கூடிய வேளையிலே இங்கே ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த நிகழ்வானது அங்கே பாபிலோனாக மாறி இருக்கக்கூடிய எருசலேமை கொண்டு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேம் புதிய எருசலேமாக மாறி அங்கே புறஜாதிகளாகிய நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய கூடாரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்துக்குள்ளாக வார்த்தை சாட்சியிடப்படும்படியாக தூதன் அனுப்பப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாபிலோனாக மாறி இருக்கக்கூடிய அந்த எருசலேமுக்குள்ளாக இருக்கக்கூடிய அவருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம் என்று சாட்சியிடக்கூடிய நித்திய ஜீவனுக்குரிய ஜனம் வெளிவந்து தன்னுடைய வார்த்தைக்குள்ளாக வரும்படியாக அவர் கொடுக்கக்கூடிய அறைகோளாக அமையும் என்று தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய அந்த ஜனமானது கிறிஸ்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார். இங்கே கிறிஸ்தவர்களாக நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் கொண்டவர்களாக கிருபை பெற்றவர்களாக காணப்படுகிற நம்மை சந்திக்க அவர் வரக்கூடிய வருகை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார். கர்த்தருடைய ஜனத்தை, கர்த்தருடைய ஜனமாகிய நம்மை அவர் சந்திக்க வருகிறார். இந்த சந்திப்பு ரகசியமாக இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு பகிரங்க சந்திப்பாக இல்லை. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது அங்கே இஸ்ரவேலர்களை அவர் சந்திக்கும் பொருட்டாக மாமிசத்திலே காணத்தக்க விதமாக வந்தார். ஆனால் அந்த வார்த்தையானது இங்கே கிறிஸ்தவர்களாகிய நம்மை ரட்சிக்கும் பொருட்டாக அது தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, கிறிஸ்தவர்களாகிய நம்மை சந்திக்க வரும் பொழுது அது பூரணமாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காணக்கூடிய தன்மையிலே அல்லாதபடிக்கு அது வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிலைக்குள்ளாக காணப்படும். இந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பானது வெளியரங்கமாய் அல்லாதபடிக்கு இங்கே வார்த்தையாய் தன்னை கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய சந்திப்பாக சாட்சியிடப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சந்திப்பின் வேளையிலே நிகழக்கூடிய இந்த கிரியையானது மணவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரியையாகும். இரகசிய வருகையின் போது மணவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த சந்திப்புக்கு வருகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்திக்க வருகிறார். தன்னுடைய மணவாட்டியை சந்திக்க வருகிறார். நித்திய காலமாய் தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னோடு எடுத்துச் செல்லும் பொருட்டாக அவர் தம்முடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களை சந்திக்க வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய இந்த நிகழ்வு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபை காலங்கள் நிறைவேறின பின், பிரமாணத்தின் காலம் நிறைவேறின பின் அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரப்போகிறார். சபை பிரமாணம் நிறைவேறி இருக்கக்கூடிய வேளையிலே அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரப்போகிறார். அப்படி அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் யாவும் முன்னதாக தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி முன்னதாக தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது நிறைவேறும் போது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்ப வேண்டும். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வரும் முன்பாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயங்களாகவும் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுடைய இருதயங்களாகவும் மாற்றக்கூடிய கிரியைகளை செய்கிறது. அந்த கிரியைகள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதி இஸ்ரவேலருக்குள்ளாக நிறைவேறிற்று. மற்றும் ஒரு பகுதி கிறிஸ்தவர்களாக நமக்குள்ளாக நிறைவேற வேண்டும். நாம் ஆமிஷத்துக்குள்ளாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததிகள் அல்ல. நாம் ஆமிஷத்துக்குள்ளாக அவருடைய ஜனமாக சாட்சியிட்ட இஸ்ரவேலாக இல்லை. அங்கே போராடி பெற்றுக்கொண்டாரே யாக்கோபு, அந்த போராட்டத்துக்குள்ளாக பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் என்ற நாமத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனாலும் நாம் விசுவாசத்தின்படி அந்த கிருபைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே எலியா தீர்க்கதரிசியாக வந்து இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யோவான் சானகன் கொடுத்த சாட்சி அவருடைய சந்திப்பு சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அதே போல ஒரு நிலை இந்த வார்த்தை தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்தும் பொழுது அது சாட்சியிடப்பட வேண்டும். அது எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சியிடப்பட வேண்டும். அது ஒரு ஆவியின் சரீரத்தின் மூலமாக ஒரு மாம்ச சரீரம் கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமையும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம்.
என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. கர்த்தருடைய 2 சாட்சிகள் 2 ஒலிவ மரங்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஒலிவ மரமானது நேரடியாகவும் மற்றொரு ஒலிவ மரமானது மறைமுகமாகவும் சாட்சி கொடுக்கும். நேரடியாக யோவான் ஸ்நானகன் மூலம் எலியாவின் ஆவியாக வந்து இறங்கி இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டதை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வந்திருக்கிறதை அங்கே சாட்சியிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியின் பலன் கொண்டவனாக சாட்சியிடப்பட்டார். அது நேரடியாக கொடுத்த சாட்சி. அங்கே மறுரூபமாகும் போது தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தன்னுடைய சீஷர்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மோசேயும் எலியாவும் அவரோடு சம்பாசிக்கிறவர்களாக காணப்பட்டதை கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே மோசே மறைமுகமாக தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிதாவினால் கட்டளையிடப்பட்டதோ அவர்களே மோசேயை கண்டவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போலத்த ஒரு நிலை வார்த்தை சாட்சியிடப்படும் பொழுதும் இந்த பூச்சக்கரத்தில் நிகழும். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களை சந்திக்க வரும் பொழுதும் அதே போலத்த ஒரு நிலை இங்கே பூச்சக்கரத்திலே நிகழும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே அவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரக்கூடிய அந்த நிகழ்வு சாட்சியிடும் பொழுது, அங்கே அவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வருகிறதை கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, சாட்சிக்குரியவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும் பொழுது, நாமும் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட கிருபையை பெற்ற ஜனமாக காணப்படுவோம். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.